கைஸ், இன்றைக்கி ஈஸியான அண்ட் குயிக்காக ஒரு சிக்கன் ரெசிபி பார்த்துடலாமா? உங்கள் வீட்டு டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டா இல்லை பேச்சுலர்ஸ்க்குலாம் இது ஒரு சூப்பரான ரெசிபினே சொல்லலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நான் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த சிக்கனில் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் சிக்கன் 65 மசாலா. அண்ட் அதே மாதிரி வந்து மஞ்சத்தூள் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் சால்ட் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து குழம்பு மிளகாய் தூள் உங்கள் வீட்டில் அரைச்சிருப்பாங்களே அந்த மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆரல்ஸ் நீங்கள் கரம் மசாலா அந்த மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து நான் 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்து ஊறணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. அண்ட் ஆயில் ஊற்றிட்டு இந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மசாலா, இந்த மசாலா போட்ட இந்த சிக்கன் எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆயிலே வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து அது வந்து வேகணும். லைக் நீங்கள் அப்பப்போ போய் கிளறி விடுங்க, ஏன்னா வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. ஒரு 7-8 மினிட்ஸ் வந்து சிக்கன் பாதி வெந்துடும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும், நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து அப்போ சிக்கனும் நல்லா வேகும் அண்ட் மசாலாஸுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். லைக் இந்த சாம்பார், தால் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதிலலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சுட சுட சாதம் அதில் வந்து நெய் ஊற்றி இந்த தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கனாலுமே செம்மையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இது நல்லா வந்து வேகணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு சிக்கன் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உண்மையாகவே நல்லாயிருக்கு. நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.